السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد. அந்த ஏகதெய்வ சார்ந்த சமாதானம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் நபி தோழர்கள் தாபங்கள் தௌதாபங்கள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் உங்கள் அனைவரும் உண்டாவதாக பிரார்த்தித்து, தனக்கென ஒரு பிள்ளை எடுத்துக் கொள்ளாதவனும் தன்னை ஆட்சிக்கு எந்த துணையும் இல்லாதவனும் தன்னை இழிவிலிருந்து பாதுகாக்க எந்த உதவியாரும் எடுத்துக் கொள்ளாத அல்லாவை போட்டுக் கொண்டவனாக அவனுக்கு எல்லா புகழும் என்று உரித்தாகிறதாக என்று கூறுகிறவனாக இன்றைய இந்த உரையை ஆரம்ப செய்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இல்லமும் இபாதத்துகளும் அப்படிங்கிற தலைப்பு. கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பாக தான் இருக்குது. அது என்னங்கிறது இல்லமும் இபாதத்துகளும் அப்படின்னா என்னங்கிற மாதிரி அதுல ஒரு கேள்வி இருக்கு. இல்லமும்னா என்னது? வீடுகள். இபாதத்துகள் அப்படின்னது செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய செய்யக்கூடிய எல்லா விதமான நன்மை காரியங்கள் எல்லாமே என்னது? இபாதத்துகள் தான். அப்ப இந்த தலைப்பு பார்க்கறதுக்கு என்னமோ பழைய தமிழ் பழங்கால தமிழ் மாதிரி உச்சரிப்பு இருந்தாலும் சாதாரண எடுத்துக்கொள்வது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல என்னென்ன இபாதத் செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்க வீடுகள்ல நீங்க என்ன இபாதத்து செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுதான் இந்த தலைப்புடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு என்ன செய்ய சொல்லி காட்டுறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்கம் இருக்குல்ல, இந்த மார்க்கம் ரொம்ப இனிமையான மார்க்கம். இஸ்லாம் இருக்குல்ல, இது இனிமையான மார்க்கம். அது மட்டும் இல்ல, இது எளிமையான மார்க்கம் என்பதை அறிந்து கொள்ளணும். இன்ன தீன இந்தல்லாஹ் இஸ்லாம். குறிப்பாக நிச்சயமாக இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது. இஸ்லாம் தான் அல்லாஹ் என்ன செய்ய ஏற்றுக்கொள்வான். மறுமை நாளில எத்தனை விதமான மதங்களும் எந்த விதமான மார்க்கங்கள் எதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் என்னன்னா இந்த இஸ்லாம் தான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் என்ன செய்யலாம் சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வாசகம், இந்த குர்ஆன் வசனத்தை பொறுத்தவரையும் இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இஸ்லாம் என்ற மார்க்கம் தான் இருக்குது. அதைத்தான் என்ன செய்யலாம் மறுமை நாள்ல அங்கீகரித்துக் கொள்வது என்று அல்லாஹ்வுடைய திருமறையில பேசுகிறான். அப்ப இந்த இஸ்லாம், இந்த மார்க்கம் இருக்குல்ல, இந்த மார்க்கத்துல முக்கியத்துவம் வாய்ந்ததாக என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லங்கள் தான் இருக்கு. ஏன் இல்லங்கள் இருக்கு அப்படின்னா, இல்லங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வீட்டுல செய்யக்கூடிய அமல்கள் என்ன அப்படின்னு ஒரு கேட்டகரி. அதெல்லாம் பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு இருக்குது. சரிங்களா? பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு எது? இன்னைக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மெக்கா, அந்த காபா, அந்த ஹரம் ஷரீஃப் இருக்குல்ல, அதுதான் அல்லாஹ்வுடைய வீடு. அப்ப அன்ன மசாஜித் இல்லா, அல்லாஹ் திருமறை சொல்லும் பொழுது பள்ளிவாசல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுதான். அப்ப பள்ளிவாசல் யாருக்கு சொந்தமானது? யாரு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்ப இருக்கிறதுலயே ஒரு கிப்லாவை நோக்கி நம்ம வளர்க்கிறோம், தொழுகிறோம் அப்படின்னா, கையெழுந்துறோம் அப்படின்னா, அது எங்க இருக்கு? மெக்காவில் இருக்கக்கூடிய காபா, மெக்கத்து முக்கரம்னு சொல்லுவோம்ல, ஹரம் ஷரீஃப், அதுதான் அந்த காபா, அதுதான் அல்லாஹ்வுடைய வீடு. பாக்கி எல்லாமே அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள். என்னது? மஸ்ஜித் சொல்றோம்ல, எல்லாமே மஸ்ஜித். அது டோட்டலாவே இறைவனை வணங்க தகுதியான இடங்களாக இருக்கிறது, வீடுகளாக இருக்கிறது. சரிங்களா? இது இல்லாமல் இல்லங்கள் வீட்டுல, நம்முடைய வீடு இருக்குல்ல, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபராக்கிறாங்க, கபஸ்தலமாக்கிறாங்க. என்ன காரணம்? என்ன செய்தி? வீடுனா அந்த வீட்டுல சுன்னத் தொழுகை தொழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னது? சுன்னத்தான தொழுகை தொழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. கூடுதலாக ஆண்கள் பள்ளிவாசலுக்கு விரைந்து வந்து பள்ளிவாசல் ஜமாத்தோட தொழக்கூடிய தொழுகையில அவர் கூடுதலாக, நீங்கள் ஃபஜ்ர் தொழுகையா, ஃபஜ்ர் தொழுகைய முன் சுன்னத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வீட்டுல தொழுதுதான் வருவாங்க.
ஃபஜர் மட்டுமா அப்படின்னா இல்ல. லொஹராக இருந்தாலும் சரி, அசராக இருந்தாலும் சரி, மகரிபாக இருந்தாலும் சரி, இஷாவாக இருந்தாலும் சரி, எல்லா சுண்ணத்தான தொழுகையும் அல்லாஹ்வுடைய தூதர் வழக்கம் போல எங்க தொழுதுருக்காங்க? தன்னுடைய வீட்டில் தான் தொழுதுருக்கிறாங்க. அதான் சுண்ணத்து. இதை நம்ம வச்சு நினைக்கணும். என்னது? ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? வீட்லயா தொழுகிறதா? ஷைத்தான் விட்டுருவானா? சரி, இங்க கடமையான தொழுகை நிலைநாட்டிட்டு லோகர் தொழுகை, லோகத்தை முடிச்சுட்டு போய் வீட்டுல போய் என்ன செய்யணும்? 2 ரக்காயத்து இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் லோகருக்கு முன்னாடி 4 ரக்காயத்து தொழுதுருக்காங்க, லோகருக்கு பின்னாடி 2 ரக்காயத்து தொழுதுருக்காங்க. நான் வீட்டுல போய் 2 ரக்காயத்து தொழுதணும் அப்படின்னு ஒரு நினைப்புல இந்த பள்ளியை விட்டு மர்க்கஸை விட்டு நீ இறங்கினீங்கன்னா ஷைத்தான் செய்வான், நேரா வீட்டுக்கு விடுவான். எங்க விடுவான்? எப்படி இப்படி சுத்தி என்ன செய்வான்? கதையே பேசிட்டு என்னென்ன போனோ எல்லாத்தையும் முடிச்சு மேட்டர் முடிச்சுவான். அந்த 2 ரக்காயத்தை என்ன செய்ய மாட்டான்? தொலை வைக்க விடமாட்டான். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் பள்ளிவாசலுக்கு முன்னாடி அந்த ஜமாத் தொழுகைய கடமையான தொழுகைக்கு முன்னாடி சுன்னத்தான தொழுகைகள் வீட்டுல அழகிய முறையில அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், நீங்கள் அழகிய முறையில பொதுவெடுத்து சுன்னத்தான தொழுகை வீட்டை தொழுதுட்டு அந்த வீட்டில இருந்து நீங்க பள்ளிவாசலை நோக்கி வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி இருக்குல்ல, நடை இருக்குல்ல, எல்லாத்துக்குமே நன்மைகள் இருக்கிறது. ஒரு நன்மை எழுதப்படுது, ஒரு தீமை அளிக்கப்படுகிறது. எப்படி பாருங்க, அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துறான். அது சுன்னத்தான தொழுகை வீட்டில் தொழுது நீங்க வந்து தொழணும். அதே மாதிரி பரலான தொழுகை இங்க தொழுததுக்கு பிறகு வீட்டுல போய் சுண்ணத் தொழுகணும். இந்த முறையை யார் கையாளுகிறார்களோ, அது ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கு தொழுதீங்கன்னா அல்லாஹ் மறுபடியும் என்ன செய்யறான்? சொர்க்கத்துல ஒரு மாளிகை நமக்காக என்ன செய்யலாம் கட்டுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன கவனிக்கணும், என்ன செய்யணும்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றணும். வீடுகள் பொறுத்தவரை வீடுகள் இருந்தால் ஆண்கள் சுன்னத்தான தொழுகை தொழுகணும் அப்படிங்கிறது கடைப்பிடிக்கும். இதுக்கு ஒரு செய்தி. 2வது, கடமையான தொழுகைகளாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான தொழுகைகளாக இருந்தாலும் சரி, கூடுதல் யாருக்கு உரிமைனா எங்க வீட்டு தொழுவதற்கு பெண்களுக்கு உரிமை. பெண்களுக்கு அனுமதி இருக்கிறது. பெண்கள் என்ன செஞ்சுக்கலாம்? வீட்டுல பரலான தொழுகை தொழுதுக்கலாம், சுன்னத்தான தொழுகை தொழுதுக்கலாம். ஆசைப்பட்டால் பெண்கள் ஆசைப்பட்டு விரும்பினா பள்ளிவாசலுக்கு நீங்க தொழ வரலாம், உங்களுக்கு அனுமதி இருக்குது, மறுப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய மனைவிமார்கள் தொழ வந்தாங்கன்னா அவங்களை என்ன செய்யறாங்க? நீங்கள் தடுத்து விடாதீர்கள் என்று சொன்ன ஹதீஸ்லாம் பார்க்கணும். உமர் ரலியல்லாஹு மனைவி அவங்க தொலை வராங்க, தொலை வந்து தடுக்கிறதுக்கு உரிமை இல்லை. தன்னுடைய கணவன் உமர் சொன்னாலும் சரி, ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க என்று உரிமையோடு பேசின செய்திதான் நம்ம என்ன செய்யணும்? ஹதீஸ் பார்க்கணும். அப்ப இல்லம் என்றாலே என்னது? தொழுகை நடத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அந்த வீட்டுல எந்தவித குர்ஆனும் ஓதாம, எந்த ஒரு தொழுகையும் நடத்தப்படாம, ஒண்ணுமே நடக்காம அந்த வீட்டு என்னது? அது கபரஸ்தானுக்கு தான் சமமாகும். நல்ல கவனமாக இருங்க. அப்ப குர்ஆன் மகரிபுக்கு பிறகு குர்ஆன் ஓதப்படணும், ஃபஜ்ருக்கு பிறகு குர்ஆன் ஓதப்படணும், அங்க கிராத் கேட்கணும், அங்க தொழுகை நடத்தப்படணும். எல்லாம் இருந்தாலும் என்னது? அது வீடாக திகழும். அப்ப அந்த வீட்டுல அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும், மலக்குகள் வருவாங்க, எல்லா விதமான செய்திகளும் அங்க நமக்கு கிடைச்சு என்பதை நான் இந்த செய்தியில உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா, வீடு நம்ம யாராவது ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு 40 லட்ச ரூபாய்க்கு வீடு கொட்டுறோம் வச்சுங்களேன். பெரிய பெரிய வீடு, நல்ல ரூம், அங்க ரூம், அங்க ரூம், இங்க ரூம், எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி என்ன செய்யணும்? நம்ம வீடுகளை கட்டுறோம். அந்த வீடுகளை கட்டும் பொழுது இங்க பாத்ரூம்ல இது மாதிரி டிசைன் பண்ணணும், சரிங்களா? எப்படி டைல்ஸ் பதிக்கணும், இப்படி கிளாஸ் வைக்கணும், வாஷ் பேஷன் வந்து எந்த இடத்துல வைக்கணும், அங்க ஒரு கண்ணாடி வைக்கணும், அதுக்கு இடத்துல வைக்கணும், அதுக்கு டைல்ஸ் ஓட்டணும், இந்த ரூம்ல இது மாதிரி டிசைன் பண்ணணும், இந்த ரூம்ல இது மாதிரி டிசைன் பண்ணணும், ஹால் எப்படி லைட்டிங் பண்ணணும், ஃபால் சீலிங் போடணும். இது எல்லாத்தையுமே ஒரு ரிகுலேஷனா தயார் பண்ணி என்ன செய்யறோம்? ஒரு வீட்டை என்ன செய்யணும்? நம்ம எல்லாம் கட்டி அதுக்கான செயல்பாடு செய்ய எல்லாம் பண்றக்கூடிய நம்ம முக்கியமான ஒரு செய்தியை செய்யறது இல்லை. என்னது? ஒரு வீடுனா அந்த வீட்டுல அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு இடத்தை ஒதுக்கணுமா இல்லையா? ஒதுக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரத்துல ஒரு தோழர் அவங்களுடைய மனைவி அதை சொல்வா, வாங்க இந்த வீட்டுல வணங்குவதற்காக தொழுவதற்காக ஒரு இடத்தை நீங்க ஒதுக்கி கொடுங்க, அங்க நின்று என்ன செய்யறீங்க? நீங்க தொழுங்க,
அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றாங்க. அந்த ரெக்வஸ்ட் கேட்டு ரசூல் என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டுக்கு போறாங்க, வீட்டுல போய் இடத்த ஒதுக்குறாங்க, அந்த வீட்டுல ஒதுங்கி அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஹதீஸ்ல பாக்குறாங்க. அப்ப ஒரு வீடுனா அதற்கான ஒரு சட்டப்படி ஒரு பிரேயர் ஹால், ஒரு தொழுவு விடாது என்ன செய்யணும், ஒரு ரூம் எப்படி ஒதுக்குற மாதிரி, ஒரு கிச்சன் எப்படி ஒதுக்குற மாதிரி, ஒரு வாஷ் பேஷனுக்காக எப்படி ஒதுக்குற மாதிரி, எல்லாத்துக்கும் ஒதுக்கக்கூடிய நம்ம ஸ்டோர் ஒதுக்குறோம். குப்பைகளை கொண்டு போய் கொட்டக்கூடிய, ஒரு வேஸ்டேஜை கொண்டு வைக்கக்கூடிய, பழைய பொருட்கள் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோருக்கு கூட சுத்தம் செய்யறோம். ஆனால் அல்லாஹ் கணக்குக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி அது ஒரு கபோர்டை கட்டி அதுல குரான் அடுக்கி வைக்கணும், புத்தகம் ஹதீஸ் புத்தகம் வைக்கணும், அது நமக்கு என்ன செய்யணும், அந்த இடத்துல தொழுகணும், ஒரு புத்தகம் எடுத்து வச்சிருக்கணும், அங்க படிக்கக்கூடிய குரான் ஓதக்கூடிய எல்லா விஷயங்களும் செட் பண்ணி வச்சிருக்கணும். அந்த மகரிப் நேரம் வருதா, இஷா நேரம் வருதா, பஜன் வருதா, பெண்களா இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல தொழுகணும். நம்ம ஆண்களா இருக்கக்கூடிய நம்ம முழுசுக்கு தொழுகணும், இருசுலத்தை தொழுகணும், சும்மா குரான் ஓதணும். அதற்கான ஒரு இடத்தை யாராவது ஒதுக்கி இருக்கிறோமா? இதான் கேள்வி. ஒதுக்கல. சில பேர் ஒதுக்கிட்டாங்க. என்னது, சில பேரு அறிவாளி, புத்திசாலி, சொத்தத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய காரியங்கள் ஒண்ணு, சரிங்களா, நன்மையை நம்ம என்ன செய்யணும், கொள்ளடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய என்ன செய்யறாங்க அது வைக்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு பிரேயர் ஹால் ஒரு இடத்த ஒரு 5க்கு 5 ஒரு 10க்கு 10 ஒரு 5க்கு 5 ஒதுக்க கூட முடியல. ஆனா என்ன நம்ம செய்யறோம், முன்னாடி வீட்டுல ஹால்ல நுழைஞ்சவனே எதிராக பாத்தீங்கன்னா பெரிய ஷோகேஸ், அது மாடலா என்னென்ன டிசைன் தான் கொண்டு ஷோகேஸ வந்து மாட்டி டிசைன் பண்ணி அது எதெல்லாம் மாட்டக்கூடாது உருவங்கள் கூட எல்லாத்தையும் மாட்டி வச்சு என்ன செய்யறோம், அந்த இடத்தை வேஸ்ட் பண்ணி அவ்வளவு செலவு பண்ணி ஆயிரக்கணக்கான செலவு பண்ணி டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். இது ஒண்ணு. அதோட பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா பெரிய எல்இடி டிவி 50-60 இன்ச் மாற்ற அளவுக்கு, என்னது ஒரு 60 இன்ச் மாற்ற அளவுக்கு டிசைன் பண்ணி எல்இடி டிசைன் பண்ணி நம்ம அழகா என்ன செய்யணும் வச்சிருக்கிறோம். அதுல டிவி கொண்டு வச்சிருக்கிறோம். உள்ள கொஞ்சம் ஷைத்தான் ரெடியா என்ன செய்யறான், ரெடியா காத்துக்கிட்டே, வாங்க வெல்கம், நான் தான் ஷைத்தான், என்னை வந்து பாருங்க அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஒரு பெரிய டிவி மாட்டி வச்சிருக்கிறோம், ஓடிட்டு படம் ஓடுது, சினிமா ஓடுது, பாட்டு ஓடுது, கேலிக்கிண்டல் ஓடுது, ஆபாசம் ஓடுது. எப்படி மலக்குகள் உள்ள வருவாங்க? அல்லாவுடைய அருளை சுமந்து வரக்கூடிய மலக்குகள் எப்படி உள்ள வருவாங்க? வரமாட்டாங்க. ஆனா அதுக்குதான் நம்ம நினைச்சோம் ரெடி பண்ணக்கூடிய நம்ம முதலாவதாக நாம் அல்லாவுக்காக அல்லாஹ் வணங்குவதற்காகவே நீங்க என்ன செய்ய இடத்த ஒதுக்கு. இப்ப மட்டும் ஒண்ணு குறைஞ்சி போடணும். நம்ம என்ன செய்யலாம், சரி இன்னைக்கு இந்த பயனை கேட்டுக்கிறோம், அல்லாஹ் நான் வணங்குவதற்காக தூய்மையா ஒரு இடத்த வச்சு ஒரு சின்ன இடத்துல மூலையில என்ன செய்ய, வீட்டுல ஒரு இடத்த செலக்ட் பண்ண போறேன், அது சுத்தமா என்ன செய்ய, நான் சுத்தப்படுத்தி வச்சுக்குவேன், அந்த குரான் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவேன், ஹதீஸ் புத்தகம் வைக்கிறது ரெடி பண்ண போறேன், அங்க முசல்லான போட்டு வச்சுக்க போறேன், அந்த இடத்துல ஃபாலோ பண்ணுவேன், டிஸ்டர்ப் இல்லாம சுத்தமா வச்சுக்க போறேன் அப்படி முடிவு எடுத்து நீங்கள் அதற்கான வேலைகளை செஞ்சு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. அதுதான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், அதுதான் நம்மளை என்ன செய்வான் விரும்புவோம். அந்த வேலைகளை செய்யலாமா, வேலைகளை செய்யணும். இது வந்து வீடு. அது இல்லாம வீடுகளை பொறுத்தவரையும் என்னது, அல்லாவுடைய புதிர் காலத்துலாம் சத்தம் கேட்குமா, குரான் ஓதக்கூடிய என்னது, குரான் ஓதக்கூடிய சத்தம் கேட்கும். இந்த வீட்டுல இன்னார் ஓதுறாங்க, இந்த வீட்டுல இன்னார் ஓதுவாங்க அப்படிங்கிற செய்தியும் அல்லாவுடைய புதிர் காலத்தில் செய்ய மேலக்காவலியில கடந்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பல வீடுகள்ல இரவு நேரத்துல குரான் ஓதி சத்தம் கேட்டுருக்குதா, இருந்துச்சு. இப்ப இல்ல. வயசானவங்க இருக்காங்க, அவங்க மகனை இருக்கிறாங்க. அது எல்லாமே என்ன சைத்தான் நினைச்சுட்டான், லைன் கட்டி வந்து நின்று எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். சரி நம்ம தௌஹீத்வாதி, நம்ம இதுக்கான ஸ்டெப் எடுத்து இதுக்காக ஓதுறோமா, ஒரு நாளைக்கு ஒரு 2 பக்கம் குரான காலைல பஜருக்கு பிறகு, ஒரு 3 பக்கம் அட்லீஸ்ட் ஒரு தாளாச்சும் குரான்ல இருந்து பஜருக்கு பிறகு ஒரு தாளாச்சும் ஓதும் அப்படின்னு ஒரு பக்கத்தை ஓதும் அப்படின்னு முடிவெடுத்து குரானை ஓதுறோம்னா அது இல்லை. இப்படிலாம் இல்லாம போச்சுன்னா, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதாமல் இந்த உள்ளம் இருந்துச்சுன்னா அது எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்படி அல்லாஹ்வுடைய அந்த திக்ர் நினைவு இருக்குல்ல, புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, அது புகழப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் போற்றப்பட வேண்டும், அதுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த காரியங்கள் என்ன செய்யணும், இல்லங்களில் வீடுகளில் இபாதத்துகளை என்ன செய்யணும் இருக்கும். இது ஒரு செய்தியாக இருக்கும். சரிங்களா? சரி, தொழுகை
பெண்களா இருக்கக்கூடிய நம்ம, ஆண்களா இருக்கக்கூடிய நம்ம தொழுதுட்டு போயிட்டோம். போய் தொழுதுட்டு வந்துட்டு நம்ம வீட்லயும் நம்ம சுண்ணத்து தொழுகணும். பெண்கள் நீங்க வீட்டுல தொழுகிறீங்க, தொழுது முடிச்சு என்ன செய்யணும்? அப்படியே அந்த இதுல உட்கார்ந்து குர்ஆன் என்ன செய்யணும்? காலையில ஓதணும். அப்ப குர்ஆனை ஓதி இபாதத்துகளை என்ன செய்யணும்? அப்ப சொல்லும் பொழுது, செய்யும் பொழுது இந்த காரியங்கள்ல நம்ம கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி ஒருத்தவங்க என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல போயிட்டு தொழுது விழுந்துட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா திக்ரையும் சொல்லிட்டு சூரியன் எல்லாம் வெளியே வந்த பிறகு வருவாங்க. சூரியன் உதித்த பிறகுதான் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் விட்டு வருவாங்க. பள்ளிவாசலை விட்டு ரசூலுல்லாஹ் செய்வாங்க. சூரியன் 6:37 6:37 தானே, 6:37 38. இது சூரியன் உதித்ததுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலை விட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்ப அவ்வளவு நேரம் இருந்து ஃபஜ்ர் தொழுது திக்ர் எல்லாத்தையும் பண்ணி சூரியன் உதித்ததுக்கு பிறகு எல்லா திக்ரையும் முடிச்சதுக்கு பிறகு வீட்டுக்கு வருவாங்க. அப்ப வீட்டுக்கு வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனைவி என்ன செய்றாங்க? திக்ர் செஞ்சுட்டே இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மனைவிகள் ஃபஜ்ர் வீட்டுக்கு தொழுதுட்டு திக்ரெல்லாம் எந்த அளவுக்கு செஞ்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க பாருங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, என்னம்மா என்ன செய்றீங்க? அவங்க சொல்றாங்க, ரசூலா நான் திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறேன். இவ்வளவு நேரம் செஞ்சிருக்கீங்களா? இவ்வளவு நேரம் செஞ்சிருக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் போனதுல இருந்து நீங்க தொழுதுல இருந்து இந்த டயர் இவ்வளவு நேரம் செஞ்சிருக்கிறீங்களே, நான் உங்களுக்கு ஒரு திக்ரை கத்துத்தரேன். நான் உங்களுக்கு ஒரு திக்ரை கத்துத்தரேன். நீங்கள் இவ்வளவு நேரம் செஞ்சீங்களே, இந்த திக்ரெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி, என்னது இந்த திக்ரெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஒரு பிரத்யேகமான திக்ரை சொல்லிக் கொடுக்கணும்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? சொல்லிக் கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வஜ்னத அர்ஷிஹி வ மீதாத கலிமாத். எப்படிப்பட்ட பிரார்த்தனை? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வஜ்னத அர்ஷிஹி வ மீதாத கலிமாத் என்ற அற்புதமான ஒரு திக்ரை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி இருக்கிறாங்களே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப அவங்க உடனே திக்ர் விஷயம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப எவ்வளவு ரொம்ப அர்த்தம் உள்ள அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த திக்ரை எத்தனை பேர் நம்ம தெரிஞ்சு வச்சோம்? இந்த திக்ரை எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணி இருக்கும்? அல்லாஹ்வுடைய இத்தனை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு நேரம் திக்ர் பண்றதை விட அப்ப இந்த திக்ருடைய வேல்யூ என்ன? இது இவ்வளவு நன்மை தரும். இது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க பிரத்யேகமாக அப்படின்னா, பெண்களா இருக்கக்கூடிய நீங்கள் இது ஸ்பெஷலா எடுத்து என்னைக்கு டெய்லி சொல்றீங்களா காலைல ஃபஜ்ருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. சரி, நாம தொழுது வீட்டுக்கு வந்துட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகுதான் ஒரு பிரத்யேகமான ஒரு திக்ர் இருக்குது. யார் அதை 100 தடவை சொல்கிறாரோ, 100 தடவை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல்ல வீட்லயோ வந்து 100 தடவை சொல்கிறாரோ, அவர் மாலை வரை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். ஷைத்தான் தீண்ட மாட்டான். என்னது அந்த திக்ர்? அதை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோமா அப்படின்னா இல்ல. என்ன திக்ரு? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இத 100 தடவை சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு யார் மீட்பவரா 100 தடவை சொல்கிறாரோ, அவர் மாலை வரை அல்லாஹ் என்ன செய்வான்? பாதுகாத்துவான். ஷைத்தானுக்கு எல்லா இடத்துக்கும் பாதுகாத்துவான். இப்படி ரசூல் சொல்றாங்க. இதை பற்றி ஏதாச்சும் இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொல்றாங்க, யார் ஃபஜ்ருக்கு பிறகு இந்த திக்ரை 10 முறை சொல்கிறாரோ, எந்த திக்ரு? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் அப்படி சேர்த்துக்கணும். இதை யார் 10 தடவை சொல்றாங்களோ, இதே மாதிரிதான் நன்மைகள் எழுதப்படுகிறது, தீமைகள் எழுது அழிக்கப்படுது, பாதுகாப்பு எல்லாம் எழுது. இந்த 10 தடவை சொல்லக்கூடிய ஹதீஸும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சேர்த்துக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு திக்ர் இருக்குது. இது ரசூலுல்லாஹ் காரணத்துக்கு யாருக்கு சொல்றா? 10 தடவை ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல். இஞ்சி போன ஒரு நிமிஷம் கூட ஆகாது. கையில வச்சுக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு 10 தடவை 3 தடவை அடுத்து இது முடிஞ்சு போச்சு. 10 தடவை சொல்லணும். அவ்வளவு இதை பத்தி ஏதாச்சும்
ஒரு ஐடியா பண்ணி இதெல்லாம் நன்மை தரக்கூடியதாக இருக்குது. நாம் எவ்வளவு காலம் உயிரோடு வாழக்கூடும் தெரியாது. நம்ம எவ்வளவு காலம் உயிரோடு வாழக்கூடும் தெரியாது. நம்முடைய உத்தரவாதம் எவ்வளவு காலம் ஜீசுபாய், நம்முடைய உயிரை உத்தரவாதம் சாதிக்குமாய் எவ்வளவு உத்தரவாதம்? ஒரு நிமிடம் கூட இல்லை, அல்லது ஒரு நிமிஷம் கூட கிடையாது, உத்தரவாதம் கிடையாது. எப்ப வேணாலும் வந்தால் நம்முடைய உயிரை என்ன செய்யலாம்? கைப்பற்றலாம், பார்க்கணும். இப்ப நல்லாதான் இருந்தாருப்பா, என்னாச்சு? இப்பதான் பார்த்தேன், இப்பதான் அட்டி குடிச்சு போனாங்க, இப்பதான் பைக்கில் போனாரு, இப்பதான் தொழுது போனாருங்க, இப்பதான் சாப்பிட பார்த்தேங்க, நல்லதான் இருந்தாருங்க. ஆனா என்ன செய்தாரு? மரணம் மரணம் எப்பொழுது நிகழலாம்? அதற்கு வயது வரம்பு இல்லை, அதற்கு முதுமை இளமை இல்லை. குழந்தையாக இருந்தாலும் சரி, வயதானவராக இருந்தாலும் சரி, என்னது அல்லாஹ் கொடுத்த அந்த டைம் இருக்குல்ல, ஒரு வினாடி இந்தும் செய்யாது பிந்தும் செய்யாது, அதுதான் உயிரை கைப்பற்றி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எங்க அம்மா நிறைய நாள் வாழ்வாங்க, எங்க அக்கா சின்ன வயசு தான் வாழ்வாங்க, என் மகன் எங்கா இருக்கான், என் மகள் எங்கா இருக்கிறான், எப்படி குழந்தை தான் ஒரு பெரிய கனவு கோட்டை கட்டணும், என் பிள்ளைங்களை சேர்க்கணும், என் பிள்ளைங்களை படிக்க வச்சு பெரிய ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு இருக்கிறோம், இப்ப நைட்டு படுக்க போறோம், அல்லாஹ் அமூத்தும் அல்லாஹ்வுடைய இடத்துல பாட்டு செய்து படுக்கிறோம். காலையில எந்திரிக்கிறோமா இல்லையா சொல்ல முடியாது, காலையில எந்திரிக்கிறோமா சொல்ல முடியாது. அப்ப நம்ம இடத்துல அவகாசம் இல்லை. ஆனால் புத்திசாலித்தனம் தெரியுமில்ல, புத்திசாலித்தனம் தெரியுமில்ல, அல்லாஹ் ஒரு நிமிஷம் கொடுத்துருக்கலாம், ஒரு மணி நேரத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு நாள் கொடுத்துருக்கலாம், இதை நான் பிரயோஜனமான வேலையை செய்ய போறேன் அப்படின்னு புத்திசாலித்தனமாக செய்யணும், புத்திசாலித்தனமா செய்யணும். ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு தான் தொழ வேண்டும், வீட்டில் தொழக்கூடாது. யார் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவரும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். இதுவும் அல்லாஹ்வுடைய இப்போதான் சொன்னாங்க. அந்த ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு தொழுகை எவ்வளவு முக்கியத்துவமானது. இதை விட சிறப்பாக நீங்கள் உங்கள் வீடுகளில் ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறீங்க, அது இந்த உலகமும் இந்த உலகத்துக்குரிய அனைத்து பொருட்களும் பாருங்க. இந்த உலகம் எவ்வளவு பெருசு, இந்த உலகத்துல எவ்வளவு பொருட்கள் இருக்குது, எவ்வளவு சொத்து சுகம் இருக்குது, எல்லாத்தையும் விட சிறந்தது எதுங்க? ஏதான் தூக்கி சாப்பிடுறது. இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுறது 2 ரக்காத் மணிக்கிறோம், 2 ரக்காத் தானே பாத்துக்கலாம் அப்படிங்கிற இல்ல. அந்த 2 ரக்காத் அவ்வளவு வேல்யூபிள், இவ்வளவு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறதுங்க. படைச்ச ரப்புலான் என்னை படைத்த அல்லாஹ்வை நான் வணங்க போகிறேன், சஜிதாவின் போய் சுப்ஹான ரப்பிலாவா என்று அல்லாஹ்வை புகழப் போகிறேன். இனி கஷ்டங்களையும் துன்பங்களையும் சஞ்சலங்களையும், இனி கஷ்டங்களையும் துன்பங்களையும் சஞ்சங்களையும் மன கஷ்டங்களையும் நான் யாரிடத்தில் போய் ஒப்படைப்பேன்? யார் எனக்கு உதவி செய்வார்? யார் என்னுடைய வேலைகளை நிறைவேற்றுவார்? யார் எனக்கு கொடுப்பார்? யார் என் இடத்தை தூய்மைப்படுத்துவார்? யார் எனக்கு உதவி செய்வார்? அல்லாஹ்வை தவிர உதவியான உலகத்தில் யாருமே இல்லை. புருஷன் கணவர் தான் எவ்வளவு காலம் என்ன பண்ணுவாரு? மனைவி எவ்வளவு காலம்? தாய் தந்தை எவ்வளவு? எல்லாத்துக்குமே மூலம், எல்லாத்துக்குமே ரஹ்மான் கருணையாளன் அல்லாஹ் தான். எல்லா விஷயத்திலும் உதவி செய்யணும், காப்பாற்றுறது எல்லாமே தான். அவரிடத்துல என்ன செய்யணும்? கேட்கணும். எப்படி கேட்கணும்? செஞ்சாத போய் இறைவா எனக்கு உதவி செய், நான் உண்மையான இறை நம்பிக்கையாளனாக, உண்மையான இறை நம்பிக்கையான ஒரு பெண்மணியாக உன்னை நான் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். மறுமை நாள் உன்னை சந்திக்கும் பொழுது நீ என்னை பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரஹமத்துக்கு ரஹமராகவே, கருணையானுக்கான் கருணையாளனே, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிரு. நான் நிறைய சிறு பாவம் செஞ்சிருக்கேன், நான் அறிஞ்சு செஞ்ச பாவம் நிறைய இருக்குது, நான் அறியாத செய்த பாவம் நிறைய இருக்குது, திமிரா செஞ்ச பாவங்கள் இருக்குது. என்னது? திமிரா செஞ்ச பாவம் இருக்குது, அக்கிரமங்கள் வரம்பு மீது செஞ்ச பாவம் இருக்குது, மறைமுகமாக தனிமீது செஞ்ச பாவங்கள் இருக்கிறது, பப்ளிக்கா செஞ்ச பாவங்கள் இருக்கிறது. யா அல்லாஹ், இந்த பாவங்கள் எல்லாமே நீதான் மன்னிக்கணும்.
நீ தான் என்ன உதவி செய்யணும், கருணை காட்டினார் என்று அல்லாவிடத்தில் நீங்கள் மன்றாடுங்கள். குறிப்பாக இரவுல நின்று நீங்கள் வழங்கக்கூடிய தொழுகை இருக்கிறது, இரவுடைய கடைசி பகுதி. அல்லாஹ் கீழ்வானத்துக்கு வரால வீடுகள் இல்லத்தில் இபாதத்துக்கு தலை பேசணும்ல, டாப்ல இருக்கிற தெரியும்ல தஹஜ்ஜுத் தொழுகை. தஹஜ்ஜுத் தொழுகை இருக்குல்லங்க, விடிய கிளம்புற 4 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, 4 மணிக்கு தொழ ஆரம்பிச்சு 5:20 பாங்கு சொல்ற வழி விடுது, பாங்கு சொல்ற வழியும் நீங்கள் 1 மணி நேரம் டைம் எடுத்து அந்த 8+3 11 ரக்காத்துகள் அல்லது 10+1 எப்படி வேணாலும் 13 ரக்காத்துகள் 15 ரக்காத்து ஹதீஸ் நிறைய வருது. அப்ப யதார்த்தமா சாதாரணமாக 8+3 3+10 10 வரலையும் அந்த தொழுகைகளை நீங்கள் இரவுல எந்திரிச்சு இரவுல எந்திரிச்சு அற்புதமாக உதவெடுத்து அமைதியாக நின்று 2 ரக்காயத்துகளாக நீங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இருக்குல்ல, அந்த வீட்டுல அந்த இடத்துல நின்று அழகா கிப்லாவை நோக்கி கையை உயர்த்தி அப்படியே கட்டி அப்படியே அல்லாவோடு நீங்க பேசுங்க. அமைதியா இருக்குமா? நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் அல்லாவோடு என்ன செய்யுங்க, பேசுங்க. அப்ப அல்லாவோடு நீங்கள் அந்த இரவு தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை பேச 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 உங்க உள்ளம் அப்படியே என்ன செய்யும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மனமகிழ்வோடு இருக்கும், தூய்மை அடைஞ்சிடும், எந்த தப்பு செய்ய மாட்டீங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் வழங்குவான், எல்லா காரியங்களும் லேசாக்கி வைப்பான், மனசஞ்சலம் எல்லா கவலையும் போக்குவான். அல்லாஹ் நம்மளோட நிச்சயமா இணக்கமாக ரொம்ப நிச்சயமா கேட்கக்கூடிய அந்த துவாக்களை என்ன செய்வான், அங்கீகரிச்சுவான். இந்த வேலைகளை உங்களுடைய இல்லங்கள்ல நீங்க இபாதத்துகளாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் தினந்தோறும் தொழுதாங்க. எங்க தொழுதாங்க? வீட்டு தொழுதாங்க. அன்னை ஆயிஷா படுத்திருப்பாங்க. அன்னை ஆயிஷா படுக்கும் பொழுது நசரசபை சைதாடும் போது காலை நகர்த்தி விடுவாங்க. சின்ன இடம் தான், சின்ன கேப்பு தான், ஆனால் தொழுகை விட்டாலும் இல்லை. அப்ப அந்த தொழுகையை நம்ம இல்லங்கள் என்ன செய்யணும், தஹஜ்ஜுத் தொழுகை நாம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை கையில் எடுங்க. அது மட்டும் இல்ல, இறை நம்பிக்கையுடைய தன்மை என்ன தெரியுமில்ல, அவங்க இறுதி இருக்குல்ல, ஒரு நாளுடைய இறுதி இரவு இருக்குல்ல, அந்த இறுதி இரவுல அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். பாவ மன்னிப்பு கேட்பார்கள். சஜிதால போய் அந்த இரவு நேரத்துல கட்ட 4:45 5 மணி வாங்க சொல்ல காவலர் இருக்குது, அல்லாஹ்விடத்துல போய் சஜிதாக்கு அழுவோம். அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், அழுகணும். என்ன அழுகணும், நம்ம 1-2 பாவமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், 1-2 பாவமா செஞ்சுட்டு இருக்கிறோம்னு நிறைய செய்யறோம், ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் எங்க கொண்டு போய் போக்குறது? இந்த பாவங்களை யாரு மன்னிக்கிறது? ஆனா ஒரு விஷயங்க, பல ரஹ்மான் நம்மளை படுத்து ரப்பெல்லாம் நல்லா இருக்காங்க, அவன் கருணையாளன், உண்மையிலே கருணையாளன், பாதுகாவலன், உண்மையிலே பாதுகாவலன், பொறுப்பாளன். அது மட்டும் இல்ல, மறைக்கிறதுல வல்லவனாக இருக்கிறான். ஏன் சொல்லுங்க, கருணை கொண்டு மறைக்கிறதுல வல்லவனாக இருக்கிறான். ஏன்னா நம்ம செஞ்சு வச்சிருக்க பாவம் இருக்குல்ல, இந்த பாவத்தெல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்தினான்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய நான் செஞ்ச பாவத்தை, தனிமையில செஞ்ச பாவத்தை என் மனைவி இடத்துல வெளிப்படுத்திட்டான். என்ன ஆகும் அதோட என் வாழ்க்கை? என்ன ஆகும்? நான் செஞ்ச பாவத்தை என் மனைவிடத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டாள். என் மனைவி செஞ்ச பாவத்தை என்னிடத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான். வாழ்க்கை சூப்பரா போகுமா? ஒண்ணுமே இல்ல, குடும்பம் ஒண்ணுதான் போயிடும். அப்ப நான் செஞ்சு வச்சிருக்க பாவத்தை குடும்பத்தார் பத்தி அல்லாஹ் வெளிப்படுத்தலாம். அண்ணன் தண்ணி மச்சான் மாமா அத்தா அம்மாவுக்கு வெளிப்படுத்தலாம். அந்த குடும்பத்தில் வெளிப்படுத்தும் போது இனி கௌரவம் கண்ணியம் என்ன ஆகும்? ஒண்ணு இல்லாம காணாம போயிடும். அது மட்டும் இல்ல, நான் செஞ்ச பாவம் எல்லாம் ஊருக்கு எல்லாம் பணம் போட்டு காட்டுறான், ஆவணப்படுத்தலாம். அப்படி என்ன ஆகும்? தலை காட்ட முடியுமா? ஆனா வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட என்னங்க, என்னுடைய அடியார்கள் தான், நான் படிச்ச என்னுடைய அடியார்கள். அல்லாஹ் திருமதி பேசும் பொழுது
குல் யா இபாதல்லதி அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிகும் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனுப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். எப்படி அழைக்கிறானா அந்த வசனத்தை இங்க கவனிங்க. குல் நபியை சொல்லுங்க, குல் யா இபாதல்லதி அஸ்ரஃபு, பாவம் செய்யக்கூடிய என்னுடைய அடியார்களே. எப்படி அடிக்காம பாவம் செய்யக்கூடிய என்னுடைய அடியார்களே அப்படி கூப்பிடல. நான் பாவம் செய்த அநியாயக்கார செய்து கூப்பிடா இருக்கிறேன், இங்க வாடா அநியாயக்கார அப்படிதான் அல்லா அப்படி கூப்பிட்டு பாருங்க. எப்படி சொன்னா பாவம் செய்யக்கூடிய, அது தன்னைத்தானே பாவம் செய்யக்கூடிய அடியார்களே நீங்க நிறைய பாவம் செய்யறீங்க. என்னது எந்த அளவுக்கு? இன்னெல்லாம் எப்படிங்க ஒரு கூட்டமா நிறைய இந்த பூமியாவது சிறுபாசத்தை வச்சிருக்கீங்க. அப்படி செஞ்சிருந்தாலும் நீ எவ்வளவு பாவங்களை செஞ்சிருந்தா சரி, நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான்ல, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் கருணையால் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருவான். ஒருபோது நீங்கள் என்னுடைய அன்பு கருணை இருக்குல்ல, அதை நம்பிக்கை இழந்துறாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, நம்பிக்கை இழந்துறாங்க. இன்னகு நிச்சயமாக அவனாகிறவன், இன்னகு நிச்சயமா அவனாகிறவன் கஃபூரு ரஹீம், மன்னிக்கிறது மிக்க அன்புடையனாக இருக்கிறான். மன்னிக்கிறது மிக்க அன்புடையனாக இருக்கிறான். அதனால தாங்க நாம் செஞ்சிருக்கிற பாவத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கணும், எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கணும். ரஹ்மான் எவ்வளவு அருமையாகும். நம்ம செஞ்சு வச்சிருக்க பாவத்தை எல்லாம் என்ன மறைச்சு வச்சுக்கலாம். இன்னும் மறைச்சிட்டு இருக்கிறான், மொத்த அமர்வையும் மறைப்பான் ரஹ்மான். மறுமை நாளும் நம்முடைய பாவங்களை மறைச்சு மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். மறுமை நாளில் ஒரு அடியான் வருவான், அவன் நிறைய பாவத்துல வருவானா, அவன் அல்லாஹ் அழைப்பான். அழைச்சு அவனுக்கும் அந்த அடியானுக்கு இடையில ஒரு திரையை போடுவான். திரையை போட்டுட்டு என்ன செய்வான், இந்த பாரு நீ இந்த தப்பெல்லாம் செஞ்சியான்னு லிஸ்ட் போடுவான். அப்ப ஆஹா நாம் சொல்லுவான். அவன் நினைப்பானா முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு நம்முடைய கதை போஸ். என்னது நம்ம கேம் ஓவர், நம்ம கதை முடிஞ்சு போச்சு, நம்ம எங்க போறோம், நரகத்துக்கு தான் போறோம் அப்படின்னு நினைப்போமா. அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாத்தையும் மறைச்சு இன்னைக்கு நீ எப்படி இந்த பூமியில நீ இருக்கும் பொழுது நீ செஞ்ச எல்லா பாவத்தையும் நான் மறைச்சிடணும். அதே மாதிரி இன்னைக்கு நான் என்ன செய்ய மறைக்கிறேன், மன்னிக்கிறேன், நீ சொர்க்கத்துக்கு போ அப்படிமா. அவனுக்கு அப்படியே சந்தோஷம், சொர்க்கத்துக்கா. அப்ப நான் நிறைய பெருசா செஞ்சு வச்சிருக்கேன், அல்லாஹ் மன்னிச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்னு என்ன செய்வான். அப்படி ஒரு அது நம்ம இன்னொரு சேர்த்து சொல்லுவாத இன்னொரு அதிசயம் வருது. நீ பூமியில வாழும் பொழுது அடுத்த குறைகள்லாம் நீ மறைச்சு, எப்படிங்க அடுத்த குறைகள் திரும்பி திரும்பி புறம் பேசி இறங்கிட்டு அடுத்த குறைகள் கோடி கோடி எடுக்கிற பார்த்தீங்களா, அதெல்லாம் செய்யாம அதெல்லாம் மன்னிச்சு மறைச்சால உலகத்துல எந்த பெண்மை மறைச்சாலோ எந்த ஆண்களை மறைச்சாலோ நீ பூமியில் இருக்கும் போது அடுத்த ஒரு குறையை மறைத்தாய், இன்னைக்கு என்னுடைய குறைகளை மறைக்கிறேன், உன்னுடைய பாவனை மன்னிக்கிறேன், சொர்க்கத்துக்கு போய் என்று சொல்வான் என்று அல்லாஹ்வுடைய சொன்ன ஹதீஸை பார்க்கணும். அதுல குறிப்பாக வீடுகளை வீடுகளாக வைத்துக் கொள்ளணும். தேவையில்லாம வெட்டி பேசலாம் பேசிடக்கூடாது. சினிமா பாட்டுகளும் வெட்டுகளும் போட்டு சரிங்களா, டிவியில நாடகம் அது இதெல்லாம் போட்டு வரக்கூடிய அல்லாவுடைய அருள்களை பரக்கத்து அல்லாவுடைய அருளை வீணடிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கிறாங்க என்பதை இந்த தருணத்தினர் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். வீடை சுத்தமாக வச்சுங்க. வீடு என்பது என்னது, தூய்மையா வச்சுங்க. என்ன காரணம், ஈமானுடைய பாதி என்ன தெரியுமா, என்னது தூய்மை தான். அந்த வீட்டை நீங்க தூய்மையா வச்சிருந்து அங்க எந்த நேரமாகினா இபாதத்துக்கு செய்யணும், அதுக்கான வேலைகளை பார்க்கணும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் அல்லது வேற வேற எல்லாத்தையும் நடத்தணும். ஆனா மேலக்காவரி கிளை ஒன் சார்பாக இந்த வாரம் பெண்களை பயன்படுத்துவதற்கு எந்த வீடு முன்னுறீங்க, யாரும் வாய்த்தம் பண்ணுவீங்க, என்னது யாரும் வாய்த்தம் பண்ணுறீங்க. இந்த வாரம் பெண்கள் பையன் மேலக்காவரி கிளை ஒன்று சார்பாக போடுவதற்கு பெண்கள் அப்படி கம்படுவீங்க. ஏன், என்ன காரணம், வேற எல்லாத்துக்கும் வீடு கொடுக்குறோம், நம்ம வீட்டை பொத்தி 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 வச்சுக்கிறோம், பார்த்து பார்த்து கட்ட வீடு, கீழே டைல்ஸ்ல போடு விழுந்துடக்கூடாது, சோத்துல கீழே விழுந்துடக்கூடாது, பெயிண்ட் மேலக்கூடாது, பொருள் விளைஞ்சிடக்கூடாது இப்படின்னு நினைக்கிறோம்ல. இந்த வீட்டை கொடுத்தவங்க யாருங்க, யாரு, அல்லாஹ்.
இந்த வீட்டு கொடுத்தா யாரு? அல்லாஹ் தான் கொடுத்தான். அப்ப அல்லாஹ் தான் வீட்டை கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்த வீட்டை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறதுக்கு எது கொடுத்திருக்கு? கேள்வி. யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக ரப்பிக்கல் கரீம், அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக ரப்பிக்கல் கரீம், மனிதர்களே மனுஷங்களே, அல்லாஹ்வுடைய பாதையில உங்களை எது தடுக்குது? கேள்வி நல்லா கேட்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில எது உன்னை தடுக்குது? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். எது தடுக்குது? அப்ப என்னது? அல்ஹம்துலில்லாஹ், வாங்க பெண்கள் போடுங்க, போட்டுட்டே இருங்க. என் வீட்டுல என் உயிர் இருக்க வரலையும், என் உடம்புல உயிர் இருக்கிற வரலையும் அல்லாஹ்வுடைய பெரிய வீடு தருவேன். இதை விட எனக்கு என்ன நன்மை? ஒரு வீடு வந்த வாங்க, ஒரு 100 பேர் 300 பெண்கள், அது ஒரு நாள் என்ன செய்ய பார்த்துட்டு, ஒரு நாள் ஹிதாயத்து பெறட்டுமே, எவ்வளவு நன்மை தெரியுமா? அது ஏன் செய்ய மாட்டோம்? ஏன் செய்ய மாட்டோம்? ஒரு டீ போட போறோம், ஒரு பிஸ்கட்டு, அது கூட கிளி செஞ்சு போடுவாங்க. அதுல என்னன்னா ஏன் இப்படி நம்ம சொல்றாங்க? அப்ப வீடுனா வீட்டுல நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்யலாம். ஃபஜர் தொழுதாச்சு, பெண்கள் இங்க இருக்கு வீட்டுல. ஆண்கள் நம்ம காலையில 9-10 மணிக்கு ஏதாச்சும் பொறுப்புறோம். அல்லாவுடைய சொன்னார்கள், அல்ல நம்ம ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கலாம். என்னது? இந்த கை விரல்கள் என்னது இயங்குது, எல்லாம் ஒண்ணு ஜாயிண்ட், ஒவ்வொன்றும் ஜாயிண்ட். கழுத்து, காலு, கை, உடம்புல இருக்கக்கூடிய 360 மூட்டுகளும், உடம்புல இருக்கக்கூடிய 360 மூட்டுகள் என்ன செய்யுது? பங்கன் ஆகுதா இல்லையா? இந்த 360 மூட்டுகள்ல இந்த இருக்குல்ல, இந்த ஒரு மூட்டு இல்லைன்னா இந்த ஒரு பெட்டு ஆகல, வேலை செய்யல. இந்த வளையுது பாத்தீங்களா? இப்படி 2வது வளையுதா, 3வது வளையுதா? இந்த 1 2 3 இந்த 3 மூட்டுகளும் வளையல, இப்படியே இருக்குது. சாப்பாடு எப்படி சாப்பிடுறது? ரஹ்மான் நேரம் ஆக்கிவிட்டான். அல்ல என்ன செய்யறான்? நீ ரொம்ப பண்றீல வா, இல்லது இதை என்ன செய்யறான்? வளைக்க முடியாம ஆக்கி விட்டான். எங்க எப்படி சோறு ஆக்கி சாப்பிடுறது? இப்படி 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 நீங்க கொட்டும். ஒரு விரல் தான் இந்த ஜாயிண்ட் அல்ல நேரம் வச்சு இந்த விரல் ஆக்கி விட்டானா எங்க வளையும்? இப்படி ஆக்கிட்டா சோத்தை அள்ளி உங்களால என்ன செய்ய முடியாது? திங்க முடியாது, திருப்தி வளர்க்க முடியாது. அப்ப 360 ஜாயிண்டுகள், மூட்டுகள் இருக்குத, இது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு டேஸ், ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுட்டே இருக்குது. இது எவ்வளவு அவ்வளவு தெரியுமா? இந்த 360 மூட்டுகளும் வேலை செய்யுது. இந்த மூட்டுகள் வேலை செஞ்சாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியுங்க. சரிங்களா? இந்த 360 மூட்டுகளுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திருக்கீங்களா? 360 மூட்டுக்கும் தர்மம் செய்யணும். 360 மூட்டுகளுக்கும் நீங்க 360 பேருக்கு நீங்க என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும். முடியுமா? ஒருத்தருக்கு கொடுக்க முடியல. ஒருத்தர் அம்மா தாயிரம் வாசல் வருவாங்க, நீங்க அப்பதான் டென்ஷனா இருப்பீங்க. வீட்டு வாசல் நிற்பாங்க, அப்பதான் சண்டை நடக்கும். யாருக்கு? புருஷன் சண்டை நடக்கும். அந்த நேரத்துக்கு கரெக்டா அல்ல அனுப்புவோம். என்ன அனுப்புவோம்? அம்மா பசிக்குதுமா அப்படின்னு வாசல் நிற்பாங்க. உனக்கு வேலை இல்லையா? நீ என்னது வேற மாதிரி விடுவோம் நம்ம. என்னது வேலையை கிளம்பா அப்படிங்கிறமே. அல்ல கரெக்டா அனுப்புவோம். இதெல்லாம் சோதிக்கிறது, இதெல்லாம் விளைக்கணும். அப்ப நம்ம நிதானத்தை கையாளணும். தர்மம் வாசலை தேடி, ஒரு மனிதன் ஆணாக பெண்ணாக இருந்தாலும் வீட்டு வாசலை தேடி என்ன செய்யறாங்க? தர்மம் கிட்ட வராங்கன்னா அது யார் அனுப்ப நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தன்மானம் இல்லையா? சுயமரியாதை இல்லையா? ஏன் அவங்க வராங்க? அவங்க சூழல் அப்படி. அவங்களும் ஒரு காலத்துல குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க பத்தி தாய் தந்தை என்ன செய்யிருப்பாங்க? அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான அழகான சலுகை அழகா வளர்த்திருப்பாங்க. அவங்களும் வீட்டுல வளர்ந்துருப்பாங்க. கால சூழ்நிலை மாறி போய் அவங்களுக்கு போதுமான பொருளாதாரம் இல்லாமல் கஷ்டத்தில் இருந்து அடிப்பட்டு எல்லாம் பண்ணி அவர்கள் யாசனம் கேட்கிற மாதிரி வந்திருப்பாங்க. அல்ல நம்மளை எப்படி ஆக்கலையே, அல்ல நம்மளை கொடுத்து வச்சிருக்கானே. அப்ப வீட்டுக்கு தேடி என்ன செய்யணும்? அப்ப சுதாரிச்சவங்க என்ன சாதிக்கணும்? கவனமாக இருக்கணும். இருங்கம்மா அப்படின்னு 10 ரூபாய் 20 ரூபாயோட சாப்பிட்டு ஏதோ ஒண்ணு அப்படின்னு நிதானத்தை பேணி அவங்களுக்கு செய்ய வேண்டிய செய்யணும். கையில காசு இல்லை, எதுவுமே இல்ல, சூழ்நிலை உண்மையிலே காசு இல்லை, நாங்க வச்சுட்டு வந்துட்டேன், அல்ல உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு அழகிய முறையில் அழகிய சொல்லி என்ன செய்யணும்? அனுப்பணும். அப்ப 360 பேருக்கு 360 பேருக்கு நீங்க தர்மம் செய்யணும். ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒரு தர்மம் செய்யணுங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு காட்டித்தர வழிமுறை இருக்கா இல்லையா? என்ன வழிமுறை? நீங்கள் காலையில ஃபஜ்ருக்கு பிறகு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலையில 7-8 மணில இருந்து ஒரு 11:45 ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைத்துக்குள்ள லுஹா தொழுகை 2 ரக்காத் எத்தனை ரக்காத்? வீடுகள் இருக்கும் பொழுது டைமிங் இருக்குது. காலை 7 இருந்து ஒரு 11:45 டைம் இருக்குது. அப்ப ஒண்ணுமே இல்லை, சும்மா உட்காந்துருக்கும். வீட்டுல பெண்கள் நிறைய டைம் கிடைக்கும். நம்மளால போய்
போய் 2 நிமிஷத்துல ஒது எடுத்து வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு 2 ரக்காயத்து என்னது 2 ரக்காயத்து சொல்ல முடியும். அந்த 2 ரக்காயத்து ஒதுச்சுங்க நீங்க 360 மூட்டை நன்மை செய்த தர்மம் செய்த நன்மை கிடைச்சு. இதை நம்ம செய்யறோமா? இதை நம்ம செய்யறது இதை நம்ம செய்யறது இல்லை. அந்த வீடுகளை பொறுத்தவரையும் அந்த வீடுகளை உயிரோட்டம் உள்ள அல்லாஹ்வுடைய பாதையை நம்ம என்ன செய்வோம்? உபயோகப்படுத்தணும். உபயோகப்படுத்துக்கான வேலைகளை பார்க்கணும். ஆரம்பத்துல மெக்காவுல பெரிய பிரச்சனை அல்லாஹ்வுடைய தூதர் தியாகத்து கொள்கையை சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த தௌஹீத் கொள்கையை சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமா சொன்னாங்க. பல பிரச்சனை சந்திச்சாங்க, பல பிரச்சனைகளை செஞ்சுட்டாங்க. எல்லாம் அடி அடி வச்சு முறிச்சாங்க. காஃபிர் என்ன பண்ணாங்க? வச்சு உரிச்சாங்க. ஆனால் அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டுல அர்க்கம் என்ன செய்யறாங்க? என் வீடு இருந்தோ என் வீட்டை என்ன செய்யுங்க ரசூலுல்லாஹ் என் வீட்டை இபாசி தொழுகையை அங்க அந்த வீட்டை என்ன செஞ்சாங்க? யாருக்கு தெரியாம மறைமுகமாக ஒளிஞ்சு போய் அர்க்கம் வீட்டுல போய் என்ன செஞ்சாங்க? அர்க்கம் இடத்தை கொடுத்து அவங்க வீட்டை கொடுத்து அதை தொழுகை இடமாக ஆக்கி கொண்டார்கள். ரகசியமாக தொழுது வந்த வரலாறு நம்ம பார்க்கணும். அப்ப அந்த அர்க்கம் வீடு என்ன அவங்க வீட்டை கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த சூழல்ல அவர் எவ்வளவு நன்மையை அருமை அடைந்து கொள்வார். சரிங்களா? எவ்வளவு நன்மை அடைந்து கொள்வார் நீங்க பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு பெண்கள் பேர் கட்ட உடனே வீட்டுக்கு கொடுத்துருணும். ஒரு நன்மையான விஷயங்கள் வீட்டுக்கு கொடுத்துடணும். இதெல்லாம் என்ன செய்யும்? இதெல்லாம் பார்த்து நீங்க சைத்தன வேலைக்கு பின்னாடி போனோம்னு அவ்வளவுதான், நன்மை கிடைக்காது. காலங்கள் ஓடிடும், மரணம் நம்மளை தருவிடும். மரணத்துக்கு பிறகு நம்மளால என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. காற்றுள்ள போது தூற்றுக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய இல்லங்கள் எல்லாம் என்ன செய்யும்? வீடுகள் எல்லாமே இபாதத்துகள் நிறைந்த வீடுகளாக நம்ம என்ன செய்யணும்? ஆக்கிக் கொள்ள வேண்டிய அவசியத்துல இது ஒரு செய்தியாக என்ன செய்ய சொல்லியிருக்கேன். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, நம்ம பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. சில பேர் ரொம்ப தூரமா பள்ளிவாசல் இருக்கும், வீடுகள் இருக்கும். பள்ளிவாசலுக்கும் வீடு தூரமா இருக்கும். நீங்க மெனக்கட்டு நகருக்கு என்ன செய்யணும்? பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க நம்முடைய பிள்ளைங்களை நம்ம ஃபர்ஸ்ட் தொழுதுட்டு பிள்ளைங்களை தொலை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? அலிபி அந்த சொல்லக்கூடிய குர்ஆன் என்ன ஓதுறதுக்கான அடிப்படை கல்வி இருக்குல்ல, சரிங்களா? அந்த ஜூஸ் எடுத்து உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த யூஸ்ல இருந்து எடுத்து கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் அலிப்பை கத்துக் கொடுத்து பிள்ளைகளுக்கு ஃபுல்லா குர்ஆன் ஓத கத்துக்கூடிய கடமை பெற்றோர்களுக்கு. அது பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு இருக்குது. ஆணும் பெண்ணும் என்னது தன்னுடைய பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? குர்ஆனை கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அந்த சொல்லிக் கொடுக்க 1 hour பிக்ஸ் பண்ணீங்க, இல்ல ஒரு 1/2 மணி நேரம், இல்ல 1.5 மணி நேரம், இதை நீங்க என்ன செய்ய வீடுகளில் உட்கார்ந்து பிள்ளைங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து அந்த வீடுகள் என்ன செய்ய உயிரோட்டமுள்ளதாக கபர்ஸ்தான் ஆக்காம நீங்கள் குர்ஆன் ஓதுறதுக்கான பிள்ளைகளுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் எது உங்களுக்கு இருக்குது? அது எல்லாமே நன்மைகளாக என்ன செய்யும்? உங்களுக்கு வரும். அது இல்லாம நீங்கள் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவை ஊட்டக்கூடிய ஒரு தாயாக வளம் வரணும். அது தந்தை கவனிப்போடு இருக்கணும். தேவையில்லாத தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் சரி, செல்களாக இருந்தாலும் சரி, மொபைல்களாக இருந்தாலும் சரி, அதை பார்க்க கொடுத்து நேரத்தை ரீல்ஸ் பேர்ல ஷார்ட்ஸ் பேர்ல அது இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு என்னென்னமோ வந்து எல்லாம் சைத்தான்லாம் அதெல்லாம் கொடுத்து டயத்தை வேஸ்ட் பண்ணி குட்டிச்சோர் ஆகிட்டீங்கன்னா எந்த புரோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னது? எந்த புரோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு. அப்ப நம்ம பிள்ளைங்க நமக்காக பிரார்த்தனை செய்ய அப்படின்னா நம்ம வீட்டுல உட்கார வச்சு ஃபுல்லா ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோரா இருக்கக்கூடிய நமக்கு தான் இருப்பதை நம்ம என்ன செய்வோம்? கவனம் எடுக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், வீட்டுக்கு ஒரு இடத்தை ஒதுக்குங்க, தொழுகைக்காக ஒதுக்குங்க, பிரேயர் இடமாக்குங்க, அதை குர்ஆன் போக்குவரத்து எல்லாத்தையும் வாங்கி வைங்க. அதை பிள்ளைங்களுக்கு பழக்கம் பண்ணுங்க. பழக்கப்படுத்தினா அந்த பிள்ளைங்க அப்படியே வருவாங்க. அவங்க நம்ம மறைச்சதுக்கு பிறகு அவங்க அந்த பிள்ளைங்க பெருசா வளர்ந்து எங்க அம்மா இப்படி செஞ்சாங்க, எங்க அத்தா இப்படி செஞ்சாங்க, வீட்டு எங்களுக்காக ஒரு இடம் இருந்துச்சு, தொழுகை இடம் இருந்துச்சு, அங்க எல்லாமே இருந்துச்சு, நானும் அதுங்களை ஏற்பாடு பண்றேன், என் பிள்ளைங்களுக்காக அப்படி செய்வேன் அப்படின்னு அப்படியே வாழையடி வாழையாக நம்முடைய குடும்ப வாரிசுகளாக, இறைவன் வணங்கக்கூடிய மக்களாக, தௌஹீத்வாதிகளாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக, குர்ஆன் ஓதக்கூடிய வாரிசுகளை உருவாக்கி போயிடுவோம். அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் நாம் இறந்ததுக்கு பிறகு நமக்காக என்ன செய்வோம்? அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும். இறைவா, நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படி நீ பெற்றோர் சீராட்டி பாராட்டி நீ வளர்த்தார்களோ, எப்படி கருணை காட்டினாங்களோ அதே மாதிரி அவங்க மீது கருணை காட்டு, அவங்களை மன்னிச்சது அல்லாஹ், சொர்க்கத்துக்கு அல்லாஹ் என்று அந்த பிள்ளைகளை என்ன செய்வாங்க?
அப்ப அப்படி கேட்பாங்க. அதுக்கு ட்ரைனிங் ஃபுல்லா கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்கு? நமக்கு தான் இருப்பது. என்ன செய்யணும்? நீங்கள் கவனம் விடுங்க. அதுல கூடுதலாக முக்கியமான செய்தியாக, இந்த உலகம் சில மணி நேர வாழ்க்கை தான். என்னது? சில மணி நேர வாழ்க்கை தான் நம்ம வாழப்போம். ஆனால் அல்லாவிடத்தில் இருப்பதுதான் என்னது? பல்லாயிரக்கணக்கான கோடி. திருப்பி திருப்பி சொல்லலாம், அங்கதான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு, சொர்க்கத்தில் இருக்குது. நம்முடைய ஒரிஜினல் வீடு எங்க இருக்குது? இதுதான் என்னது? வாடகை வீட்டு இருக்கும். இந்த உலகம் இருந்து வாடகை வீட்டு போலதான், ஒரிஜினல் கிடையாது. நமக்கு சொந்த வீடு எங்க இருக்குது? சொர்க்கத்தில் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? அது நிரந்தரமான ஹாலிதீன ஃபீஹாபதான். இறைவனத்துக்கூடிய சொர்க்கம் வந்து ஹாலிதீன ஃபீஹாபதான், நிரந்தரமா இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்குது. அது மட்டும் இல்ல, அங்க அல்லாவை பார்த்து கொண்டே அல்லாவுடைய தரிசனம் இருக்குல்ல, பாக்குறது அல்லாஹ், அல்லாவை பார்த்துக்கிட்டே இருக்குது சொர்க்கத்துல. எவ்வளவு பெரிய பாக்கியம்! சஹாபாக்களோட இருக்குது எவ்வளவு பாக்கியம்! அன்னை ஆயிஷா இருக்குது எவ்வளவு பாக்கியம்! அன்னை ஃபாத்திமா இருக்குது எவ்வளவு பாக்கியம்! எவ்வளவு சத்தியசாலி பெண்களா இருக்காங்க, அவங்களோட சொக்கத்துக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்! ரசலாசலத்தை பார்த்துட்டு பக்கத்துலேயே சொக்கத்துக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதெல்லாம் தேவை தானே, அவசியம் தானே. எந்த கவலையும் இல்லாத, எந்த மனசுல எந்த குழப்பமும் இல்லாம, எந்த வேலை எதுவுமே இல்லாம வாழக்கூடிய, நிரந்தரமாக எந்த கசடுகளும் எந்த கசப்புகளும் எந்த விதமான நாட்டங்கள் இல்லாத சொர்க்கம் இருக்குது. அங்க எதுவுமே கிடையாது. அற்புதமான வாழ்க்கை வாழ போறோமே, அந்த வாழ்க்கைக்கான முயற்சியை இந்த உலகத்துல நம்ம விதைச்சாதான் அங்க அறுவடை செய்ய முடியும். நீங்க ஒவ்வொரு நாளும் விதைக்கணும். யாரு விதைக்கிறா? எல்லாத்துடைய திரும்ப சொல்லும்போது ஐயுள்ளதின் ஆமனும், ஐயுள்ளதின் ஆமனுத்தக்குள்ளா, இறைநம்பிக்கையாளர் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். எந்த நர்சுமா கத்தர்ன நிகாத்தி மத்தக்குள்ளா இன்னல்லாஹு ஹபீருமா தஅமலூன். மனிதர்களே, ஆத்மாவை, ஒவ்வொரு ஆத்மாவும் நீங்கள் மறுமைக்காக என்னத்தை சம்பாரிச்சு முற்படுத்தி அனுப்பி வைக்கிறதுன்னு நல்லா கேட்கலாம். டெய்லி என்னத்தை விதை போடுற, என்னத்தை சம்பாரிச்சு அனுப்பிச்சு வைக்கிற உனக்காக மறுமைக்காக நல்லா கேட்கலாம். சூத்த கஷ்டம்ல அது சொல்ல நீங்க செய்வதில் நன்கு அறிஞராக இருக்கிறேன். அடுத்தது நீ என்ன அப்படின்னு தெரியும். அப்ப நீ என்ன செய்யணும்? நீ டெய்லி விதைக்கணும். மறுமையில் அறுவடை செய்வதற்காக நீ டெய்லி தர்மம் செய்யணும். நீ நன்மைகளை செய்துட்டே முற்படுத்தி அனுப்பிச்சு வைன்னு அல்ல சொல்றான். அது மட்டும் இல்ல, பேசலாம் ஈகுள்ளத்தின் ஆமனுக்கு அன்புசிக்கு மகனீக்குனாராம், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யார் சொல்றாங்க? அல்லாஹ் சொல்கிறான், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய வசனம் இருக்குது. இன்னொருத்தர் சொல்ல ஈகுள்ளத்தின் ஆமன் அன்புக்கு மிம்மா ரஸக்கனாக மின் கபலி அன் யாத்தி யௌமுல்லாஹ் பைன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன் வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமீன். இறைநம்பிக்கையாளர்களே, எந்த நட்போ, எந்த பரிந்துரையோ, எந்த பேரமும் கிடையாது, பரிந்துரை கிடையாது, நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் யாரும் கிடையாது. அந்த நாள் எந்த நாள்? அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்னாடி நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கோம்ல, சொத்து சுகம் கொடுத்துருக்கோம்ல, காசு பணம் கொடுத்துருக்கோம்ல, வீடு கொடுத்துருக்கோம்ல, நிறைய வச்சிருக்கீங்களே, இது நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். நாம் வழங்கியதுல இருந்து அல்லாஹ்வுடைய பாதையை என்ன செய்யுங்க, தானம் தர்மம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன செய்யலாம்? அந்த வசனத்தை பேசலாம். அது மட்டும் இன்னொரு ஐயோ உள்ளதின் ஆவணும், இறைநம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி, நீங்கள் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கணும் சொத்து சுகம், அதுல எடுத்து செலவு செஞ்சீங்க. நல்லா சொல்றாங்க. பாருங்க எத்தனை சொல்றாங்க, மௌத்தாவதுக்கு முன்னாடி செலவு செஞ்சுக்க, எந்த நட்பு பரிந்துரை பேரவதுக்கு அந்த நாள் வந்து பேச செலவு செஞ்சுக்க நீனு. சரிங்களா? இது ஒண்ணு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. இது எல்லாமே என்னன்னா, இந்த உலகம் உனக்கு என்னது நன்மையை செய்யக்கூடிய ஒரு களம். இது ஒரு தேர்வு களம். இங்க தேர்வு எழுதி நல்ல பதில் எழுதி தேர்த்தி வச்சுக்க. நீ செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ரெக்கார்டாவது நிறைய நன்மைகள் செஞ்சு உடைய ரெக்கார்டை ஃபுல் பண்ணி வச்சுக்க. மறுமையிலும் உங்க கையில் இடம் கொடுத்துருவோம், வலது கை கொடுத்துருவோம். தப்பிச்சுக்கிட்ட இடது கொடுத்தா மாட்டிக்குவேன். இதான் காட்டு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் கவனமாக இருங்க, தயவு செய்து அவசியமாக இருக்காதீங்க. மறுமையில போய் அல்லாட்ட மேசக்கூடாது, மாட்டிடக்கூடாது. மறுமையில அல்லாட்ட போய் மாட்டிடக்கூடாது. அல்லாவை சந்திக்கும் பொழுது அல்லாவுடைய பொருத்தத்தோடு நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லாஹ் நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? உண்மை சிரிச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? மாறி அணைத்துக் கொள்ள வேண்டும். அது எல்லாம் அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்? பொருளையும் நம்ம அல்லாஹ் கொடுத்துக்கணும். அப்படிக்கான வேலைகளை நீங்க செய்யுங்க. நீங்கள் அதுக்கான முயற்சிகளை இந்த உலகத்துல நன்மைகளாக மாற்றிக்கொண்டே சென்றால் தவிர அல்லாஹ் அது குறிப்பாக மறுமையிலான முதல் கேள்வி என்னது? தொழுகை பத்தி தான். முதல் கேள்வி என்னது? தொழுகை பத்தி தான். அப்ப இந்த முதல் கேள்வி தொழுகை பத்தி தான். அப்படின்னா அந்த தொழுகையை முறையாக, ஒழுங்காக, உருப்படியாக
நிதானமாக இறைச்சத்தோடு நேரம் குறிக்கப்பட்ட நேரத்துல ஜமாத்தோட கரெக்டா தொழுது வந்தீங்கன்னா மறுமையில தப்பிச்சிடலாம். முதல் கேள்வியிலேயே ரிஜெக்ட் பண்ணாச்சுன்னா பார்க்கணும். நம்ம அந்த இடத்துல மாடிடுவோம். அப்ப ரொம்ப கவனமாக இருந்து நாம் செய்யக்கூடிய அமலை என்ன செய்யுங்க, முறைப்படுத்தி சில செய்யலாமா? செய்யலாம். அதுல குறிப்பாக மறுமையில நரகத்துக்கு போயிட கூடாது. என்னது நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு ரொம்ப காரணமா நம்ம இருக்கணும். நரகத்துக்கு போயிடலாமா? போலாமா? போக முடியுமா? முடியாது. தப்பு செஞ்சா எங்க போவோம்? நரகத்தான் போகணும். நம்மளை சுற்றுக்கும் நம்மளா முஸ்லீம், என்ன முஸ்லீம்? கேள்வி கணக்கு நமக்கு தான். கேள்வி கணக்கு யாருக்கு? மறுமை நாள் 50,000 வருஷம் நிக்க போறாங்க. கேள்வி கணக்கு நமக்கு தான். காப்பர்களுக்கோ யூதர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. அவங்க டைரக்டா நடந்துங்க. கேள்வி கணக்கு நமக்கு தான். அதை ஃபர்ஸ்ட் பண்ணிக்கணும். மறுமை நாள்ல அந்த 50,000 வருஷம் நிக்கிறது யாரு? நம்ம தான் நிக்க போறோம். அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்விடத்துல நாம் செஞ்ச பாவங்களை என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க. குறிப்பாக நான் இந்த இது சொன்னேன் உங்களுக்கு, இந்த வீடுகள்ல இறுதியாக இரவு உறங்கும் பொழுது இறுதியா சொன்ன ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். இறுதியாக நீங்க உறங்கும் பொழுது துருகையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு படுக்கும் பொழுது எல்லா பிரார்த்தனையும் செய்து கொள்ளுங்கள். என்னது? அல்லாஹ் ஸ்பிக்காமுக்கு வகையான ஒதுக்கிங்க, ஆயத்திற்கு ஒதுக்கிங்க, சுபஹான 33 வாட்டி, அல்ஹம்துலில்லாஹ் 33 வாட்டி, அல்லாஹுக்கு 34 வாட்டி, இதெல்லாம் ஒதுக்கணும். அடுத்தது என்னது? ரசூல் சொன்னாங்க ஆமன ரசூல் பிமா சூரத்தில் பக்ரால கடைசி 2 வசனம் என்னது? ஆமன ரசூல் பிமா முடிஞ்சது. அதை யாரெல்லாம் ஓதிப்படுத்துறாங்க ரெண்டுமே போதுமானதுதான். சசூன் ஆயத்திற்கு குர்சி, இந்த ஆமன ரசூல் இதெல்லாம் என்ன செய்யணும்? ஓதணும். அது குறிப்பாக அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு. அது பாவமன்னிப்பிலேயே தலையாய பாவமன்னிப்பு என்னது? அல்லாஹ் ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி அபுதுக வஅதுக மஸ்ததாது அபுதுக மின் ஷர்ரி சனது அபுலக பினியாமத்திக அலைஹ வஅபுலக தம்பி ஃபضل ஃபதுல் இல்லா அன்த சொல்லக்கூடிய அற்புதமான பிரார்த்தனை இருக்குது. அது அர்த்தம் அவ்வளவு அர்த்தம் கொண்டதாக இருக்கு. நீங்க பார்க்கலாம். என்னது? அந்த துஆ புகழ பார்த்தீங்கன்னா அவ்வளவு அர்த்தம் கொண்ட பாவமன்னிப்பிலேயே தலையாய பாவமன்னிப்பு அப்படிங்கக்கூடிய அந்த துஆவை எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு மனப்பூர்வமாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கோம்? பாவமன்னிப்பு கேட்டு நன்மக்களாக உறங்கி காலையிலத்தையும் என்ன செய்யணும்? தஹஜ்ஜுத் தொழுது, ஃபஜ்ர் தொழுது அப்படியே கண்டினியூவாக என்ன செய்யணும்? நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் சூழ்நிலையிலேயே, இறைவனை சஜ்தா செய்திருக்கும் சூழ்நிலையே, சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கும் சூழ்நிலையே அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்றணும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கைப்பற்றணும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக கைப்பற்றணும். அல்லாஹ் நமக்கு கருணை காட்டியெல்லாம் மன்னிக்க செய்யணும். அல்லாஹ் நம்ம உயிரை கைப்பற்றணும். நன்மக்களாக நல்லடியாக இருந்து கைப்பற்றணும். அப்படி அவருக்கான எல்லா வேலையும் செய்யலாம். அல்லாஹ் சலாம் கொடுப்பான். அல்லாஹ் கருணையா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் செய்வாங்க பார்த்து என்னுடைய உதவி செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி